நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவனை சூழ்ந்து கொள்கிற செய்தியில் இன்னைக்கு 9வது காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ஓ இயேசுவமத அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவமத அன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகந்தது. ஓ இயேசுவமத அன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன், துங்கானே இறங்குமென எங்கிய வாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசுவமத அன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மறுகியே நடந்தாலும் அருமந்தன் மேய்ப்பாராய் அருகினில் இருப்பதாலும், கருணையம் எம்மை கரம் பிடித்தே கத்தரை காப்பதாலும், கத்தரை காப்பதாலும், கருணையம் எம்மை கரம் பிடித்தே கத்தரை காப்பதாலும், கத்தரை காப்பதாலும். ஓ இயேசுவமத அன்பு குறையுள்ளோ நாளும் குறவே இருக்கின்றீர், நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசுவமத அன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்பாடி துதிப்பேன், எக இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன், ஆராதிக்க இரு கராமம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஆராதிக்க இரு கராமம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். லீலா பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீத பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தோம். யோனாவை சுற்றிலும் பாசி, கடல் பாசி சூழ்ந்து கொண்டிருந்தது. கடைசியாக ஒரு செய்தி பார்த்தோம், ராணுவங்கள் சூழ்ந்து கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஜெபம் பண்ணியிருப்போம்னா எனக்கு தெரியாது, கட்டாயம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா ஒரு அருமையான ஜெபங்கள், இதை நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பாப்போமா? சங்கீதம் 142வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 142:7 கடைசி. நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார். என்ன அருமையா இருக்காங்க, அவங்க சுற்றினோம். நீதிமான்கள் சுற்றி அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உலக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சினிமா நட்சத்திரம் உள் மனசு என்ன சொல்லும்னா, நான் ரோட்ல நடக்கும்போது எத்தனை பேர் என்னை ரெகனைஸ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் என் கூட இந்த செல்ஃபி எடுப்பாங்க, என்னை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும், என்னை அப்படியே அட்மையர் பண்ணணும் அவங்க நினைப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பொலிட்டிஷியன் அவர் ஒரு கார்ல போனார்னா முன்னாடியும் பின்னாடியும் ஓ ஓ ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டே கார் ஃபாலோ பண்ணும். அது அவருக்கு ஆசை. அவன் குடிகாரனா இருக்கட்டும், எவனால இருக்கட்டும். எனக்கு ஒரு நபரை தெரியும், அவர் பெரிய பணக்காரர். அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு மற்றவர்கள் வைத்திட்டோம்னா புலவர்கள். புலவர்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ற நபரை புகழ்ந்து கொண்டே இருப்பார், புகழ்ந்து கொண்டே இருப்பார். இவர் அதுக்கு என்ன செய்வார்னா, இவர் பெரிய ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. ஹோட்டல்ல பார் இருக்கு. இவர் அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய ஒரு
சூட்ல இவர் தங்கியிருப்பார். அவர் சொந்த ஹோட்டல். இந்த புலவர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கிருந்து சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும், சாராயம் வந்துகிட்டே இருக்கும், அந்த சுற்றுல அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு இவருக்கு அந்த ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். அண்ணாச்சி, உங்களை மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது அண்ணாச்சி, உங்க பார்வை என்ன வரவண்ணாச்சு, எல்லாம் அசந்துறாங்க, எங்களுக்கு தாங்க யோகம். அண்ணாச்சி பக்கத்துல அங்க உட்காந்துக்கணும், அதை கொண்டா இதை கொண்டா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதுகள்லாம் நாசத்திற்கு கொண்டு போகிற கூட்டம். தாவீதுடைய ஆசையை பாருங்க, என்ன ஒரு அருமையான ஆசை. 142வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இதற்கு ஒரு 3 குறிப்புகள் அதுக்கு உள்ளே உட்கார்ந்து. என்ன குறிப்பு? நான் நபரும் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி. நாமத்தை நான் துதிக்கிறதா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்னை ஒரு அருமையான இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல நான் பயங்கர ஒரு குடிகாரா இருந்தேன். அன்னைக்கு இந்த மோசமானவங்க தான் என் கூட இருப்பாங்க, நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பொசிஷனை மாத்திட்டார், என்னைய அந்த நாமத்தை துதிக்கும்படி. நம்ம துதிக்கிறதுக்கு காரணம்னா அது இங்கிறது உள்ள தோணும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன்னு சொல்லி நம்ம துதிக்க 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 ஆண்டவர் ஒரு கூட்டத்தை நம்மளை சுத்தி வச்சிருப்பார். அது நீதிமான்கள் என்னை சொல்றது. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அங்கேயும் இருக்கேன், அது வாடகை கொடுத்துருந்தேன். ஒரு பெட்டெகோஸ்துக்கு போகிற ஒரு டாக்டர், அவர் எங்கிட்ட வந்து நான் எதிர்பார்த்த ரேட்டு கூட பாதிக்கு கேட்டார். நான் 5000 ரூபாய் எதிர்பார்த்தேன்னு வச்சீங்கன்னா அவர் 2000 ரூபாய் கேட்டார். மாசம் 2000 ரூபாய் தரேன், ஆனா ஒண்ணு கேட்டுக்கோங்க டாக்டர், நீதிமானுடைய கூடாரத்திலிருந்து கம்பீர சத்தம் வரும், நானும் என் மனைவியும் உங்க வீட்டுல இருந்து துதித்து கொண்டு போனோம். ரைட், எடுத்துக்கோங்க. அப்ப நம்ம ஆண்டோடைய துதிக்க 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 ஒரு கூட்டத்தை வைக்கிறாரு. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்கள். சரி, 2வது நாமத்தை துதிக்கும் போது இந்த சுற்றி வைக்கிறதுக்கு அடுத்த காரணம் என்ன? என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கிவிடும். சங்கீதம் 142 7. என் ஆத்துமா. இந்த ஆத்துமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உள்ளான மனிதன். நம்ம பாவ வாழ்க்கையில வாழ்ந்தா அந்த ஆத்மா வந்து சோகமாயிடும், அதை ஹாப்பியாவே ஆக்க முடியாது, அதுக்கு சாப்பாடு போட்டு அதை சரி பண்ண முடியாது. காரணம், அந்த ஆத்மாவுக்கு தேவை என்ன? தேவனோட உள்ள ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தோடு இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா பயங்கர சந்தோஷமா இருக்கும். இப்போ அந்த சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மெடிக்கல் என்ன சொல்றேன், ரிலீஜியஸா கிடையாது. உங்களுடைய இருதயம் ஹாப்பினஸா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த புது வகையான செல்ஸ் உற்பத்தி ஆகும். எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல, ஆனா நீங்க ஆண்டவரை துதிக்க 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 உங்க ஆத்மா ஆண்டவரோட இணைய 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 புதிய செல்ஸ் வரும். சரி, அது ஆத்மாவை காவலுக்கு நீங்க. 3வது குறிப்பை பார்க்கிறேன், எனக்கு நீர் தயவு செய்வது. தயவு தயவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்குன்னு ஆறு மேல் இரக்கமா இருக்க, யார் மேல் மன துருக்கமா இருக்க சித்தமா இருக்கும். இது 2 அவரால் செய்யக்கூடிய காரியம். இது 2யுமே ஒரே வார்த்தை, எனக்கு தயவு செய்யும் போது. இத அவர் செய்யறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சுற்றி ஒரு கூட்டம் வருவாங்க, அந்த கூட்டத்தில் நீதிமான்கள். சரி, இத புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 7வது அதிகாரம் 17வது. சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நீதியின் படி துதித்து அப்படின்னா என்ன? நீதி, தேவ நீதியை 2ஆம் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். புரியாதாங்க? 2வது புதிய ஏற்பாட்டுல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நிக்கிறோம்? தேவ நீதினா நாம் பாவமே செய்யாதவர்களாக நிறுத்துறதுக்கு. அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, அப்படி நீதியின்படி துதித்து,
இந்த நீதிக்குள்ள ரெண்டையும் இணைக்கிறாங்க சொல்லு. விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நிற்பேன். எப்படி நிற்பேன்? பாவமே செய்யாதவனாக நிற்பேன்கிறதா பார்க்கணும். அதனால்தான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை. உன்னதமானவர் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உன்னதமானவருக்கு ஒரு விசேஷமான ஒரு பவர் இருக்கு. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பாதுகாக்கிற பவர். உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க. சரி, ஒரு சாட்சியை நான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன். அப்ப சிவகாசியில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், என்னையோட ஒரு 5 வயது கம்மியாக, அவர் நல்லா சாப்பிடுவார். கோடீஸ்வரன்னா எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது. அவர் எப்பவுமே டிராவல் பண்ணும்போது கையில் என்ன வச்சிருப்பாரு கேட்டீங்கன்னா, மட்டன் சுக்கா ஒரு பெரிய டப்பாவில் வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார். இந்த ஃப்ளைட்டில் கொடுக்கறதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே தான் அவர் போவார். அப்போ அது ஒரு இயர் எண்ட், ஜனவரி முதல் வாரத்தில் அவருடைய ஃபேக்ட்ரியில் என்னெல்லாம் அவர் செய்யணுங்கிறத ஒரு பெரிய போர்டில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த வருஷம் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் முடிக்க போகிறோம். எல்லாம் ஏற்பட்டோம். சென்னையில் ஒரு சில காரியத்துக்கு போயிட்டு நான் வந்துருட்டு அங்கே ட்ரெட்மில்ல நடந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஹார்ட் அட்டாக், ஸ்பாட்டில் வந்து செத்து போயிட்டார். கதை உடச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் மறிச்சிட்டார். டெட் பாடியை தான் சிவகாசி கொண்டாங்க. இதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை அப்படி நீதியின்படி துதித்து எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. நான் அந்த துதிக்கிறேன். என்னை ஒரு நீதிமானாக அவர் மாற்றுகிறார். என்னை சுற்றி நீதிமன்றங்கள் வச்சிருக்கிறார். ஆனால் நான் சின்ன கோடீஸ்வரர் ஃபவுண்ட் டெட். திரும்ப அவருக்கு பொம்பளை பிள்ளை, கல்யாணம் கட்டாத பிள்ளை இருந்துச்சார். சரி, 2வது குறிப்பை நம்ம பார்க்குறோம். அதில் 17வது வருஷத்தை நம்ம பார்க்குறோம். 7:17 சரி 7:1 நான் என் தேவனாய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் நம்ம துதிக்கு. நீங்க நம்பலைன்னா ஆண்டவர் துதிக்க முடியாது. சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்ப அதை பார்க்கப்படும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. அடுத்து பாருங்க சார், நம்ம நம்புறோம். ஸ்திரப்படுத்துறாங்க, உறுதியா நிற்கிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை நீதிமன்றம் ஆக்கிட்டார். என்னை சுற்றி நீதிமன்றங்களை வைத்திருக்கிறார். நான் ஒண்ணுதான், நான் வரை நம்புவேன். எப்படி நம்புவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரமானது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நம்புவேன் ஆண்டவர். சரி, அதான் 9:17 நீதிமானை ஸ்திரப்படுத்துவேராக. தேவரின் இருதயத்தையும் உள்ளத்தையும் சோதித்தருகிறவர். செம்மையான இருதயத்துக்கு தேவர்கள். இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் நம்மள ஒரு பாதை வழியாக போய்ப்படுறோம். சரியாங்க. பத்ரா இருப்பு அப்படின்னு ஒரு ஊர் எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளிலேயே ஒரு சாம்பர் புதன் நான் ஒரு செய்தி சொல்றதுக்கு பத்ரா இருப்பு நான் போகணும். இப்போ புதன்கிழமை காலையில நான் எந்திரிக்கிறேன். எனக்கு முதுகுல ஒரு வலி, தாங்க முடியாத வலி. எனக்கு என் வாழ்க்கையில அப்படி ஒரு வழி வந்ததே கிடையாது. எங்கிட்ட 2 கார் இருந்துச்சு, 2 காரும் எங்கேயோ போயிடுச்சு. ஏதோ சம்திங். அப்ப என் மனைவி சொன்னா, உங்களுக்கு நான் டாக்ஸி ஏற்பாடு பண்றேன். டாக்ஸி எல்லாம் வேண்டாம், இந்த டைரக்ட் பஸ் இருக்கு, ஏறி உட்காந்தா நான் போயிடுவேன்னு சொல்லி எங்க அண்ணன் கேட்டாரு, நீ கட்டாயம் போகணுமா அப்படின்னு கேட்டாரு. பத்ரா இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு சொல்லி என் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டேன். தெரியும் அப்படின்ட்டார். நல்ல தெரியும், தெரியும்ல, அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு. அவர் பார்த்துக்கலாம். தம்பி வந்தா ஒரு மாதிரி வளைஞ்சு நடக்கிறேன். டேய், பெயின் கில்லர் போடாதா, கிட்னி போயிட்டு போயிட்டான். பஸ்ல ஏறி உட்காரு, வழி தாங்க முடியாத வழி எனக்கு. நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த பசங்க கொஞ்சம் பேர் ஏறினவங்க, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான், சார் இந்த கபடி விளையாடும்போது காலை உடைச்சாண்ட ஒருத்தன், இந்த பிராக்சர் தொடையிலும் உடஞ்சிச்சு, அவனுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க,
உழுது 2 நாளே நடக்காது சார். என்ன சார் நீங்க மந்திரம் போடுவீங்களா சார் அப்படிங்கிறான். நமக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்து அந்த பக்கம் வெயில் சார், வெயில் இருக்கு சார், நான் இந்த பக்கம் வந்தேன் சார், நமக்கு அப்படியே ஒரு கவனிப்பாங்க. வலி நாமட்ட போய் சொல்ல எனக்கு வலி இருக்குட்டு போகுது 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 போயிட்டே இருக்கிறேன். நான் எப்ப வஸ்திராயிருப்பு அந்த மண்ணுல காலை வைக்கிறேனோ வலி போயிடுச்சு. நம்ப மாட்டீங்கல்ல, இன்னைக்கு வர எனக்கு வலி வரல. நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இந்த மாதிரி முதுகு வலியோட ஒருத்தர் வந்தா நான் டிராவல் பண்ணுன்னு சொல்லி பண்ணாத மற்றவர். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் சங்கீதம் 7:8 கர்த்தாவே ஜனங்களுக்கு நியாயம் கர்த்தா என் நீதியின்படி என்னுடைய உண்மையின்படி எனக்கு நியாயம் செய். நீதிமான்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. எனக்கு தெரியும் பரிசுத்த பவுல் சொல்கிறது போல நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவை சரி. 100 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 43வது வசனம். சங்கீதம் 107:40 ஞானவான் கர்த்தருடைய கிருபையிலே ஒண்ணுங்க ஞானவான். அப்ப நீதிமான கொஞ்சம் டெவலப் பண்ணி ஞானவான் புத்திசாலி. அவனுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரையை காக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இதுதான் ஞானவான். உனக்கு தெரியும் நான் ஒரு பாதையில போறேன், சரியான பாதையில போறேன், எனக்கு ஒரு வழி வந்திருக்கு, ஆண்டவருக்கு எனக்கு வழி வந்திருக்கு. என்னுடைய பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. ஆண்டோட கிருபைனால போஸ்ட் ஆபரேட்டர் முடிச்சு ரூமுக்கு வந்தாச்சு. 3வது நாள் ரவுண்ட்ஸ் டாக்டர் வரல. எனக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டர் வரல. என் மனைவி டென்ஷன் ஆயிட்டான். அந்த சீஃப் நர்ஸை போய் கேட்டேன், எங்க என்ன ஆச்சுங்கன்ட்டு. டாக்டர் காணும். ஐயோ உங்களுக்கு தெரியாதா, வெளியூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு விஐபி ஒருத்தர் வந்தார். சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட் சம்திங் ராங் ஆயிடுச்சு, அவர் டெத் ஆகிட்டாரு. எல்லாருக்கும் அப்சர்வ் பண்ண டாக்டர் அடிக்க வந்தாங்க. டாக்டர் ஓடி விட்டு போயிட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிக்கணும், இதை கையில வச்சுக்கோங்க. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்துல இந்த கிருபைங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு சொல்வேன். ஆபத்து நாளிலே நானே அவனோடு தான் அனுப்பேன். நானேனா ரெகுலர் டேஸ்ல தேவ தூதர்கள் அனுப்புறாரு. ஆபத்து வந்து அவரே வந்துடுறாரு. அதான் சொல்றேன். ஏன் சர்ஜரி வந்தப்ப பாஷி சர்ஜன் அவரு பண்ணவே இல்லை, ஆண்டவர் வந்து பண்ணிட்டார். எனக்கு சர்ஜரி போயிட்டாரு, அடுத்த வந்தாலும் மாட்டிக்கிட்டார். புரியுதாங்க? இதுதான் ஆபத்து காலத்துல நானே அப்படிங்கிறார். இதைத்தான் நாம் உணர வேண்டும். சங்கீதம் 107வது அதிகாரம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் விலை கவனிக்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். வருவார், சர்ஜரி பண்ணுவார், என்னை விட்டுட்டு போயிடுவார். சரி, இப்ப இது சபை காலத்தை குறிக்கிற ஒரு காரியம்னு பார்க்கணும். சபை ஆரம்பிச்சிச்சு. இந்த சபையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நீதிமான்கள் என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 142வது அதிகாரம் 7வது சொல்ல பார்க்கணும். நீதிமான்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அந்த கூட்டத்தார் சபைன்னு ஆரம்பிச்சிருச்சு. சரி, வசனத்தை வாசிக்க சொல்லிருக்கேன், ஒரு கையில் வச்சுக்கணும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 27வது வசனம். நம்ம என்ன சொன்ன இதான் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை, சுய ரத்தத்தை சிந்தி நீதிமானாக்கிய சபை. இப்ப அந்த சபையில அந்த நீதிமான்களுடைய கூட்டம் அப்படியே கூடிக்கிட்டே வருது. எப்படி அழகா கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது 2:41. பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொண்டார்கள். இப்ப 3000 பேரோட தான் சபை ஆரம்பிக்கிறது. இப்ப பேதுரு உட்கார்ந்து இருக்காரு, அவரை சுற்றிலும் நீதிமான்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா 3000 பேர். பேதுருக்கு எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல பேதுருவை பார்த்துக்கோங்க, நீ மறுதளிச்சேல
ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சகோதரர்களை நீ விளப்ப, நீ ஸ்திரப்படுவ, எல்லாம் சொல்லிட்டாரு. அதான் நடக்குது. அப்ப பாருங்க, அந்த 3000 பேர் பேதரை சுற்றி இருக்காங்க. எல்லாரும் யார் சொல்லுங்க? நீதிமான்கள். 42 அப்போ 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னங்க? டீச்சிங், ஞானஸ்தானம், அப்பம் பெற்றுகள், இதெல்லாம் அந்நியத்திலும் அப்பம் பெற்றதிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். தரித்திருந்தாங்க என் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அடுத்து பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்த. அப்ப பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், நீதிமான்கள் எல்லாம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார். எல்லாமே ஈக்குவல். கம்யூனிஸ்ட் கொள்கை வந்துச்சு பாத்தீங்களாங்க, அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை எங்க இருந்ததுன்னா இங்க தான் வந்துச்சு. என்னுடைய மாமனார் கேரளாவில் இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய லீடர், அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தையல், அவர் ஒரு டெய்லர், குட்டி கடை. எங்க மாமனார் சொல்றாரு, அந்த கடையில் அவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏற்கனவே 150 கோடி சொத்து அவர் வச்சிருக்க, அவர் டிக்ளேர் பண்ணிருக்கார். கம்யூனிஸ்ட் தலைவருடைய வெல்த் இங்க பாருங்க. இதுதான் உண்மையான கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் எல்லாமே நினைச்சாங்க. அவர்கள் ஒருமாண்டப்பட்டவர்கள், தேவாலயத்தை அனுதினமும் தரித்திருந்து மகிழ்ச்சியோட கவடமில் இருந்துட்டும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து தயப்பட்டவர்கள். பேதருக்கு எவ்வளவு சந்தோஷம். என்னை சுற்றி இருக்கிறது யாரு? எல்லாம் நீதிமன்றங்களை சொல்லிட்டு. சரி, அடுத்து பாருங்க, இவர்களுக்கு என்ன ஒரு வரம் கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு காட்டுங்க. 3000 பேரு. அப்போ 4வது அதிகாரம் 4வது வாசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அடுத்த ஏற்கனவே 5000 பாருங்க. 3ல இருந்து 5 5000. அப்ப பேதர் பாருங்க, நீதிமன்றங்கள் என்ன சொல்லிருக்காங்க, எவ்வளவு அவங்க ஸ்ட்ரென்த் குறிச்சு. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அந்த அற்புதத்தை செய்யும்போது அந்த 3வது அதிகாரத்தில் இருந்து ஒரு சப்பானியை எழுப்புறாரு. அவன் குதிச்சு நிற்கிறான்னு சொல்லி அப்போ 3வது அதிகாரம் 7, 8, 9 வசனம் இருக்கு. அது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம், 4:7 அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலும் செய்தீர்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அருளோக்கி எல்லாம் சொல்லுங்க, பிணியா இருந்த மனசுக்கு எதனால கேட்குறீங்க? பார்த்தா போல்டா தைரியமா சொல்றாங்க, உங்களால் சிலுவிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்திலிருந்து எழும்பப்பட்டவங்கிற நாசனாக இயேசுடைய நாமத்தினாலே இதை செய்தோம். அப்படி சொல்றதை பார்த்துட்டு சொஸ்தமாக்கப்பட்ட நடுவில் அவன் ஒரு விட்னஸ், சாட்சி, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப 3000 5000 மார்க் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு, சூழ்ந்து கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது சொல்றாங்க, இந்த நாமத்தை பொறுத்து நீங்க எங்கேயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அடுத்த அற்புதத்தை காட்டுறாங்க. அடுத்த அதிகாரத்தை மறுபடியும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்துகிட்டே இருக்க காரணம் ஒன்னே ஒன்று, அவங்க சுற்றிலும் இருக்கிறது நீதிமான்கள். 5வது அதிகாரம் 18 அப்போஸ்தலர் 5:18 அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலை வைத்தார். அதுங்க ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது? சோமான முன்னாடி இருக்கான். அப்ப சிறைச்சாலை வச்சாச்சு. 19 வருஷம் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களை வெளியில கொண்டாட்டோம்ல, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ரத்தப்பள்ளி எங்க மேல வரணும்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்கள் சொல்லுங்க. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நியூஸ் வருது, என்னையாது. அப்ப 23 சேவர்கள் போய் சிறைச்சாலையில அவர்களை காணாமல் திரும்ப வந்து சிறைச்சாலை மிகவும் பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. பேதுரு வெளியே கொண்ட போது காவல் எல்லாத்தையும் திறந்தாரு. பார்த்தீங்கன்னா அற்புதத்தை செய்வாரு, அவருடைய டெக்னிக்கை வேற. வெளியே கதவு போட்டிருக்குது, திறந்தபோது உள்ள யாரையும் காணுங்கிறாரு. எங்களுக்கு கலக்கம் வந்துருச்சு பாருங்க. இதுதான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. உன்னை சுற்றி நான் நீதிமன்றங்கள் கொண்டது, நீ எனக்காக தைரியமாக நிற்கணும். சரி,
42வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5:42 40 வாசிக்கிறோம். இப்ப இவங்களை ஒரு கனம் கொடுக்கணும். கனமே கிடைக்காது. அப்பொழுது அவருடைய யோசனைக்கு வந்துட்டு அப்போ சொல்லி வரவழைத்து அடித்து சரி என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ட்ராக்ஸ் கொடுத்துட்டோம். யாருன்னா ஆன்லைன் ப்ரேயர்லேருந்து ஒரு குரூப் வந்துடணும். அந்த ஆகஸ்ட் சுதந்திர தினம் அன்னைக்கு ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஒரு கூட்டத்தார இந்த RSS யார் அந்த பசங்கள்லாம் பிடிச்சி எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. அங்கே அந்த ஆன்லைன் ப்ரேயரில் ஒரு சமயக்காரர் இருக்கார். கொஞ்சம் வயசானவர், ஏற்கனவே அவருக்கு 60 வயசு. அப்போ எனக்கு ரொம்ப கம்மி, நான் 42 வயசு, அவருக்கு ஏற்கனவே 60 வயசு. அவரை ஒருத்தன் பலான்னு அரைச்சிட்டான். ரொம்ப பேசிட்டு சும்மா அடிப்பானா, ஒரு வேலையும் கீழே குதிக்கிறாரு. நான் அடிச்சா தான் ஆச்சு, அடிக்காம விட மாட்டேன்ட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டேன். அண்ணாச்சி உங்களுக்கு அடிக்கணும்ல? ஆமாம் அடிக்கணும். எனக்கு ஒரு ஆடியா, என்ன ஒரு ஆடி அவன் தான் நினச்சிக்கோங்க. உங்களை எப்படி டாக்டர் அடிக்கிறது? உங்களுக்கு அடிக்கதான் வச்சுக்கோங்க. யாராவது வச்சுக்கிறேன், இதுக்கு ஒரு ஆசிரத்தை எனக்கு ஆண்டர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். கம்முன்னு அடங்கிட்டார். எதுக்காக சொல்றேன்னா, அவளை அடிக்கும்போது இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 5:40 இயேசுடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளையிட்டு விடுத்தார். அவருடைய நாமத்திற்காக 41 தாங்கள் அவமானம் அடைவது பாத்திராராக எண்ணப்பட்டதுனால சந்தோஷமாயிற்று. ஒரு ஆச்சரியமான காரியம். எங்களுக்கு அந்த கிருபையை கிடைச்சிருக்கு ஐயா. அவருடைய நாமத்திற்காக அவமானப்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அந்த நீதிமான்கள் சூழ இருந்தாங்கன்னா எல்லாமே சந்தோஷம், அடி கூட சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா ஆலோசனை விட்டு புறப்பட்டு 42 நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்த விசாரிச்சோம். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீட்டிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். சரி, கடைசியா ஒரு வசனத்தை பார்க்க போயிடும். எடுத்துக்கணும். சங்கீதம் நம்ம என்ன பார்க்கறோங்கிற திரும்ப நான் சொல்றேன். தாவீது சங்கீதம் 142வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம்னா, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து இருக்கணும். சங்கீதம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல 2வது ஆண்டவர் பிரிக்கிறார். ஆகையால் துன்மார்க்கன் நியாயத்திற்குள்ளும் பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியை. கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேட் கம்பெனி, கெட்ட ஒருத்தருடைய சகவாசத்தை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க முடியும். கெட்ட ஒன்றிய சகவாசம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 6வது வசனம் 5 வசனம். ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன், அதாவது தாவீதுடைய பையன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்பு 50 சம்பாதித்தான். இது அப்சலோமுக்கு பிறந்த தாய். இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு ராஜாவாக ஆசை. ஆனா ஆண்டுடைய சித்தம் என்னன்னா சாலமோன் ராஜாவாச்சு. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இவன் பின்னாடி போனாங்க. பாருங்க 25 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 25 நீதிமான்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும். ஆனா இவனை யாரு சூழ்ந்திருக்குன்னா, பாவிகள் சூழ்ந்திருந்தாங்க. அன்றைய தினம் போய் மாடுகளையும் கொளுத்த ஜந்துகளையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமார் ராணுவ தலைவர்களையும் ஆசாரியனாகிய அபிதா, இவன் தாவீதோடு இருந்தவன், நீதிமானோடு இருந்தவன் ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டார். அபிதான் அழைத்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகி அதோனியா வாழ்ந்தாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சுன்னா, அதோனியெல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த யாரெல்லாம் சப்போர்ட் இருந்தாங்களோ நீதிமான விட்டுட்டு இந்த அதோனியாங்கிற ஒரு மோசமான பின்னாடி வந்தாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா, சோத்திருக்கிறேன் அப்பா. தாவீதுடைய ஜெபம் எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஜெபமாக இருந்தது ஐயா. நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார் என்று தாவீது சொன்னார் ஐயா. அதுபோல் எங்களை எப்பொழுது நீதிமான்களுடைய மத்தியில வாழத்தை செய்யப்பா.
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களிப்பதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.